கேட்க நாதியற்ற, பேச நாதியற்ற வன உயிர்கள், காட்டுயிர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கு. இந்த பாவத்தை சம்பாதித்த பாவம் நீங்கள் அளித்த வாக்குக்கு உண்டு. நீ விரலை நீட்டி எவனை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் தனக்கு பாதுகாப்பான், இந்த வாழிடத்தை பாதுகாப்பான் என்று எவனுக்காக உன் விரலை நீட்டி வாக்களித்தாயோ அந்த வாக்கில் இருந்தா அழிமாட ஆரம்பிச்சிச்சு. தென்காசி மாவட்டத்துக்கு அழகான மாவட்டம், சும்மா இல்ல, சுத்தி மலைகள். ஏற்கனவே இங்க உள்ள திருவாரூர் ஆதீனத்தில் எல்லா நிலத்தையும் நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க. ஒரு பகுதி இல்ல, 18 வகையான புற்கள் இருக்கு இந்த மலைக்கு மேல. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டு முழுதும் உங்களுக்கு நீர் வரத்தை தாங்கி பிடிக்கிற புற்கள் இருக்கு இது மேல. இந்த பஃபர் சோனை நீ அழிச்சிட்ட, இந்த முட்புத்து காடை நீ அழிச்சிட்ட, பசுமை மாறா காடு அழிஞ்சிரும். இது ஒரு செயின் லிங்க். அவர் அழகா சொல்றாரு புரொஃபசர் மாதவ் காட்கில். அந்த அறிக்கை 2012 சப்மிட் பண்றாங்க. 1,40,000 சதுர கிலோமீட்டர் எக்காலஜி சென்சிட்டிவ் ஜோன், அதிக சூழலில் முக்கியத்துவம் பெற்ற பகுதி 1,60,000 சதுர கிலோமீட்டர் வரையறை பண்ணி தர்றாரு. திருப்பி 2012 கஸ்தூரி ரங்கன் அறிக்கை போடுறான். ஒரு சயின்டிஸ்டுக்கு சூழலை பத்தி என்ன தெரியும், அவனுக்கு வேண்டிய அறிக்கை அவனுக்கு தேவைப்படுது, அவரை கொண்டு போடுறான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, ஒன்னதான் கேட்கிறேன், நீ படிச்சு பாரு இந்த மாதவ் காட்கில் அறிக்கைய, நீ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுமா இல்லையா? ஒரு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், தமிழ்நாடு அரசின் வனத்துறை முதன்மை அதிகாரி, நீ அரசுக்கு உன்னோட எதிர்ப்பு ரிப்போர்ட்டை நீ கொடுக்கணுமா இல்லையா? நீ படிச்சவன் தானே, ஐஎஃப்எஸ் தானே, இவனை மாதிரி முட்டா பேச இல்லையா, திருட்டு பையன் இல்லையா? நீ படிச்சுட்டு தானே வந்து அந்த பதவிக்கு டிஎஃப்ஐ கொடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்கணும். சரி, டிஎஃப்ஐ கொடுக்கல அறிக்கை, கலெக்டர் என்ன பண்றீங்க? நீங்க ஐஏஎஸ் தானே, படிச்சுட்டு வந்தவன் தானே. நீ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், யூ ஆர் ஹைலி எஜுகேட்டட், யூ ஆர் ஹைலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி, உனக்கு தனி அதிகாரம் இருக்கு. நீ தான் இந்த மாவட்ட முதலமைச்சர். இந்த சிக்கல் வரும் தெரியுமா தெரியாதா? அரசுக்கு நீ அறிக்கை கொடுக்கணுமா கூடாதா? சிபிசிஎல்ல சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட்ல லட்சக்கணக்கான பேரல் எண்ணெயை கவுத்தி விட்டான். எண்ணெய் கசிவல்ல, ஆயிரக்கணக்கான பேரல் கழிவு கச்சா எண்ணெயா. நாம் தமிழர் ஆட்சியா இருக்கணும். சிபிசிஎலுக்கு பூட்டு போட்டிருப்பான் சீமான், சிபிசிஎலுக்கு பூட்டு போட்டிருப்பான். தூக்குடா, சென்னை மாநகரத்தில் தூக்குடா, சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் தூக்குடாப்பா. நீ அதுக்கான ஆட்சி அதிகாரத்தை நல்லவங்க கையில கொடுக்கல, நீ போற வர புறம்போக்கு கையில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்ட. அதான் இங்க சிக்கல். இந்த நிலை மாறணும், நல்லவங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். பாருங்க, நாம் தலைவர் பாருங்க, இந்த இதே போல ஒரு மேடை போட்டு இந்த சிக்கலுக்கு ஒரு அரசியல் கட்சி பேசட்டும். ஒரு அரசியல் கட்சி எல்லாரும் கேட்கிறாங்க. சென்னை நிவாரணத்தில் சீமான் 10 நாளா கிடக்கிறாரு, ஒரு ஊடகத்தில் இல்ல. இந்த நாட்டின் ஆக பெரிய சாபம் அறமற்ற ஊடகம், அறமற்ற பத்திரிகை. அதுதான் இந்த நாட்டின் ஆக பெரும் சாபம். கேட்கிறான், ஒரு பொட்டி கொண்டு அண்ணாமலையை ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வர்றாரு, எடுபடி எடப்பாடி ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. சீமா நீ ஏன் ஒட்டல? ஸ்டிக்கர் ஒட்டுறவன் பூரா ஓட்டுக்கானவன், ஸ்டிக்கர் ஒட்டாம நிவாரணம் பண்ற நான் நாட்டுக்கானவங்கிறான். இஸ் a leader, தலைவன் சும்மா இல்ல, பெருமிதம். கடவுள் சன்னிதானத்தில் விழக்கூடிய உன் தலை, அந்த தலைக்கு மேல ஒருவனை நீ கொண்டு வருவதாக இருந்தால் ஆக சிறந்தவனா இருக்கணும். அவன்தான் தலைவன். வந்தவன் போனவங்களை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு எளிய பிள்ளைகளை தென்காசி மாவட்டத்தில் இந்த ஊர்ல ஒரு ஓரமா பேச விட்டு கத்த விட்டு நிக்கிறீங்க. நீங்க பொய், எந்த ஊடகத்தை திறந்தாலும் பொய். எதை செய்தியாக்கணும், எதை விவாத பொருளாக்கணும், எதுவுமே தெரியாது. கேளுங்களேன், நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டர் கூப்பிட்டு கேளு. எடா லூசு, எடா படிச்ச பைத்தியமே, அதுல என்னென்ன மிருகங்கள் என்னென்ன உயிரினங்கள் வாழுதுன்னு ஒரு பட்டியலிடு. இவ்வளவு கொசு பரவுனதுக்கு காரணம் என்ன? நான் சின்ன பிள்ளைல சாக்கடையில் மீன் பிடிச்சி ஹார்லிக்ஸ் பாட்டில் அடைச்சி பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். 4வது 5வது படிக்க உள்ள தஞ்சாவூர்ல நகராட்சி சாக்கடையோட நகராட்சியோட அந்த கழிவு வாய்க்கால மீன் பிடிச்ச காலம் உண்டு இந்த நிலத்துல. அன்னைக்கு கொசு இல்லடா, மீன் தலை புரட்டை தட்டான அந்த கொசுவோட முட்டைகளை ஒரு தட்டா ஒரு நாளைக்கு 1500 கொசு முட்டையை திங்கும். நீ லைசால் அடிச்சா, கைசால் அடிச்சா, டைசால் அடிச்சா, டெட்டால் போட்ட எல்லாம் செத்து போச்சு. செத்து போயிட்டு இருக்கு.
இதோட பாதிப்பு இன்னைக்கு தெரியாது. ஆஃப்டர் 10 years நாமக்கல் திருப்பூர் இங்கே தாண்ட 1000 அடியில் தண்ணி. தென்காசியில் எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 அடி 20 அடியில் நிலத்தடி நீர் கிடைச்சிருந்த இதே தென்காசி மாவட்டம் 1100 அடி அதுக்கு மேல பண்ண ஆர்டிஷியன் ஊற்று அந்த பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. கேரளாவில் துறைமுகம் கட்டுறான். வெஸ்டர்ன் காட்ஸ் 1600 கிலோமீட்டர் பரந்த மலைப்பரப்பு மேற்கு தொடர்ச்சி மலை 1600 கிலோமீட்டர். உலகின் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சூழலியல் உள்ள 38 இடங்களில் முதன்மையான இடம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. புரொஃபசர் மாதவ் கார்கே சொல்றாரு, இந்த அகஸ்திய மலை மேற்கு தொடர்ச்சி மலை தலை என்கிறார். அந்த தலையை சுத்தியலால் தட்டி உடைச்சு பாறைகளாக அள்ளி பாறை உந்திகள் கேரளாவுக்கு அனுப்புறான். பார்த்து கொண்டு இருக்கிறாய் மீசியை மறிக்க கொண்டு. என் சாதி பெரிதா உன் சாதி பெரிதா, என் மதம் பெரிதா உன் மதம் பெரிதா என்று நீ அடித்து கொண்டு இருக்கிறாய். கண்ட கூத்தாடி பின்னாடி போய் ரசிகரம் ஆரம்பிச்சுட்டு இருக்க. வா திரும்ப சொன்னதுதான், இந்த உலகம் ஒருபோதும் தீயவர்களால் கெட்டு போவதில்லை. என் அன்பான உறவுகளே, தீயவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களால் இந்த உலகம் கெட்டு போகின்றது. நாம தான் மாறணும். எந்த மாற்றத்தை நீ அடைய விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்க என்கிறார் இந்த நாட்டின் தேசப்பிதா ஐயா காந்தியடிகள். அப்படி ஒரு மாற்றத்தை தொடங்குவோம் வாங்க. இந்த திருட்டு திராவிடத்தை நெஞ்ச சட்டையை பிடிச்சிக்கலுங்க. கடவுளை சாமியை காப்பாத்துறது கட்சி வேணாம்லே, பூமியை காப்பாத்துறது கட்சி வேணும். இவர் சொல்றாரு, நாங்கள் we are escort for the God. கடவுளுக்கு நீ பாதுகாவலனா கடவுளை காக்க பெறப்பறியா? நாயே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த பூமியை பாதுகாக்க நீ ஒரு இயக்கம் நடத்து, நீ ஒரு கட்சி நடத்து. அதனாலதான் தென்காசி இவ்வளவு சமந்து கிடக்கு. தென்னகத்தின் காசி ஆமாக பெரும் பெருமை சூறையாட்டப்பட்டு கொண்டு வருகிறது. கொள்ளை அடிக்கிறான். வன்புறவு செய்யப்படுகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நீர் ஆதாரம் வேணும்னா இந்த நாசகர திட்டத்தை அந்த அரசு உடனே தடுத்து நிறுத்தணும். அரசு தடுக்காது. அவன் கமிஷன் ஏஜென்ட், இஸ் a broker. இந்த அரசு மக்கள் நாம் தடுக்க வேண்டும். ஆக சிறந்த ஆயுதம் உங்கள் கையில் இருக்கு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்வார், எல்லா சிக்கல்களுக்குமான திறவுகள், எல்லா துன்ப புட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார். அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நேர்மையான புள்ளகையில கொடுத்துப்பாரு. தொலைச்சு விடுவான். நாம் தமிழ் ஆட்சி செத்தான். கலெக்டர் டிஎஃப்எல் கொண்டு எடுத்து விடுவான். குர்ரா எக்ஸ்பர்ட் பேனல்ல கூப்பிடுறா, போடுறா, குழுவை போடுறா, ரிப்போர்ட்டை குடுறா, என்னென்ன டிராபேக்ஸ் குர்ரா ரிப்போர்ட்டை. உனக்கு 17 ஏக்கர் நிலம் நகரத்தில் கிடைக்கலையா மிஸ்டர் உதயநிதி? கிடைக்கலையா உங்களுக்கு? காட்டு ஓரத்தில் அந்த 30 காடு ஓரத்தில் தான் உனக்கு நிலம் எடுக்கணுமா மிஸ்டர் உதயநிதி? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொள்ளை அடிச்சு போதும்டா. 100 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தாண்டா நீ படிப்ப. 100 ஹம்பர் கார்ல போனாலும் ஒரு கார்ல தாண்டா பயணிப்ப. 1000 விமானம் எடுத்தாலும் ஒரு விமானத்தில் தாண்டா உனக்கு பயணிக்க முடியும். இப்பயாவது தெரிந்தது மக்களுக்கு, சனங்களுக்கு நல்ல செய். நாங்க வேற என்ன பண்ணி தொலைஞ்சிட்டான். காமராஜரை நாடாருக்கு தள்ளி விட்டான். பசுமன் முத்துராமலிங்க தவிர தேவர் மாதிரி தள்ளி விட்டான். காகிதம் இல்லத்தை இஸ்லாமியருக்கு தள்ளி விட்டான். அழகுமுத்து கோணாருக்கு தள்ளி விட்டான். தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தள்ளி விட்டான். வாவு சிதம்பரம் புள்ளையமாருக்கு தள்ளி விட்டுட்டு அண்ணாவையும் பெரியாரையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தள்ளிட்டான். அங்கே செத்தமுடா நாம, அங்கே தோத்தான். நினைச்சு பாருங்க, இந்த மண்ணுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? எல்லா இடத்திலும் பெரியார் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை நட்ட நடு வீதியில் கம்பீரமா இருக்கு. என் பாட்டன் பூட்டன் அத்தனை சிலைகளும் சிறைச்சாலையில் கூண்டுக்குள்ள இருக்குடா. திராவிடத்தின் சதி அந்த கூண்டை விட்டு உடச்சிக்கிட்டு வரணும். அதுக்கு தான் நாம் தமிழ் அரசின் சூழலில் அரசியல் இங்கே பேசப்படுகிறது. சும்மா இல்ல. We are common people, but we do have an abnormal dreams. நாங்கள் யதார்த்தவாதிகள், நாங்கள் சாமானியர்கள். ஆம், ஆனால் அசாத்தியங்களை மட்டுமே கனவு காண்போம். ஆக சிறந்தவர்கள் நாங்கள். தமிழ்நாட்டில் அரசியல் முதல்ல வாழ்க ஒளி என்ற கோஷம் இல்லாமல்
காலில் விழாமல் துண்டுபடாமல் சால்வுபடாத ஒரு கலாச்சாரத்தில் அரசியல் அரங்கத்தில் பதித்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தோடு பேசுகிறோம். நாங்கள் தான் இந்த மண்ணிற்கான சூழல் அரசியல் பேச தகுதி வாய்ந்தவர்கள். We are only the capable personality. நாங்கள் தான் சூழல் அரசியல் பேச முடியும். வேற யார் பேசுவா? இந்த தாமிரபரணி ஆறு போகுது, ஆண்டொன்றுக்கு 30 லட்சம் டன் துணிகள் அதுல போகுது. கழிவுகள் இருக்கு. யாரு? ஐயோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன தேவை? எண்ட் ஆஃப் தி டே அவன் தெளிவா இருக்கிறான். திமுக தெளிவா இருக்கிறான். 146 பள்ளிக்கூடத்தில் லேப்டாப் காணோம். 146 அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்காக கொடுக்கக்கூடிய விலையில்லா மடிக்கணினியை 146 இடத்துல ஒரே நேரத்தில் திருடு போயிருச்சு. நான் சொன்னேன், ஒரே நேரத்தில் 146 இடத்துல திருடினா அது திருடனடா, அவன் பூரா திராவிடன் தானே. 146 ஹெட் மாஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணு, திருடனா திராவிடனான்னு தெரிஞ்சிடும். என்ன மேன், நீ என்ன 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 அரசியல் படிக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க? உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். உன்னை கடந்து போற ஒவ்வொரு மூச்சு காற்று உனக்கான பாடங்களே. எல்லாவற்றிலும் நமக்கான பாடம் இருக்கு. எந்த அனுபவம் உன்னை காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவம் உங்களை கற்பிக்கவும் செய்யும். காயப்பட்ட அனுபவங்கள் என் மக்கள் எந்தவித கற்பிதத்தையும் படிக்கவில்லை. You have to learn from the mistakes and fails. தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 175,000 உயிர்கள் கொல்லப்பட்ட போது இலங்கையிலே இந்த உயிரை காப்பாற்ற எவனும் இல்லை என்ற நிலை வந்த பொழுதுதான் பாதையை தேடாத பாதையை உருவாக்கின்ற தத்துவ முழக்கத்தோட நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலை தலைவர் விழுத ஆட்சி அதிகாரத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை நோக்கி வாருங்கள், அதை நோக்கி வாருங்கள். இந்த கூட்டம் போட்டு எங்க தம்பிகள் என்ன தஞ்சாவூர்ல துரைமுருகனை சென்னையில கொண்டு வந்தானுங்க. இந்த மேடை இந்த ஒளி வாங்கி கூட்டம் முடிஞ்சோன்னு மெல்ல ஒருத்தன் ஆனா என்ன முத்தர் ஒன்று 4000 ரூபா குறையுது. முத்தர மைசெட்டுக்காரன் கொஞ்சம் கர்ரரா இருக்கிறான், இன்னும் 2000 போட்டு விடுங்க. பிச்சை எடுத்து கூட்டம் நடத்துறோம், பிச்சை எடுத்து கூட்டம் நடத்துறோம். ஏன்? we are giving a political awareness to our society, our people. அரசியல் விழிப்புணர்வு நடத்துவதற்காக நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் அவன் கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த மண்ணில் இழக்க தயாராக இருக்கிறான். அப்படி ஒரு விழிப்புணர்வு கிடைத்தால் அந்த விழிப்புணர்வுக்கு எங்கள் உயிர் தான் விலை என்றால் அந்த உயிரை கொடுக்கவும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி ஒரு விழிப்புணர்வு நோக்கி நீங்க வாங்க. நீங்க சும்மா பாருங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போட வராத போல ஒரே ஒரு முறை ஒரு மணி நேரம் அவன் பேச்சை போட்டு கேட்டுப்பாரு. இல்லை அவன் என்ன பேசுறான்னு கேட்டுப்பாரு. நீ கேட்பதானே? நீ கேட்கணும்ல. நீ எங்க கேட்க? நீ கேட்டா இது அத்தனை சரிபடு மாறுபடும். கேள்வி கேட்கணும், கேள்விக்கு பதில் அளிப்பவன். ஆனா உனக்கு தலைவன் அல்ல. எழுப்பப்படும் கேள்வி இருந்த உனக்கான தலைவர் பெருமக்களை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ், அமெரிக்கன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படிதான் எடுக்கிறாங்க. லீடர் அப்படிதான் சூஸ் பண்றான். சீமான் கேட்கிற கேள்விக்கு எவரிடத்தில் பதில் இருக்கு? எவரிடத்தில் பதில் இருக்கு சொல்லு பாப்போம். நிலம் முழுக்க எல்லா மாவட்டத்திலும் கனிம வளம் இருக்கு, சனிம வளம் இருக்கு, தாதுக்கள் இருக்கு, கல்லுப்புகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் அனைத்து ஒரே மாவட்டத்தில் இருக்குது என்றால் அது தென்காசி மாவட்டம் மட்டும்தான். அதனால தான் இங்க உள்ள திமுக காரம்பரம் வளைச்சு வளைச்சு சொரண்டி அள்ளிக்கிட்டு இருக்கான். நம்மால் தானே, நம்மால்ட நல்ல ஆள்றாமல குனியா வச்சு குத்துவான் பாரு. 10 வருஷத்துல குனியா வச்சு கருவாட்ட கம்பியில காய வச்சு குத்துற மாதிரி உனக்கு குத்துவான். வேடிக்கை பார்க்குற இல்லை நம்ம ஜாதிக்காரதான்ல, நம்ம ஜாதிக்காரதான் மலையை நோண்டுறான், மலையை குடைகிறான். நம்ம ஜாதிக்காரன் ஃபுல் caste is the mental state started by Dr. Ambedkar. சாதிக்கிறது மனநோய், மனநோய். இட்ஸ் அன் ஸ்டேட். அந்த நிலை மாறணும். அதை தான் திராவிடம் பிரிச்சாங்க. யாருங்க நீங்க? நாங்க பல்லர் சமுதாயம் வாங்கிடா 2 சீட்டு. யாருங்க நீங்க? நாங்க பறையர் சமுதாயம் வாங்கிடா ஒரு 5 சீட்டு. யாருங்க நீங்க? நாங்க படையாச்சி சமுதாயம் வாங்கிடா ஒரு 15 சீட்டு. யாருங்க நீங்க? நாங்க கவுண்டருங்க வாங்கிக்க ஒரு 5 சீட்டு. எல்லா தமிழ் குடிகளையும் 40 சீட்ல அடக்கிட்டு அத்தனை சீட்ல திராவிடம் நிக்கிறான். என்ன புரிதல் உனக்கு? எல்லா சிக்கல்களும் இதுல இருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் அரிஸ்டாட்டில் சொல்றான், பாலிடிக்ஸ் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் தி சயின்ஸ். அரசியலே அறிவியலின் தந்தை, அரசியலே அறிவியலின் தந்தை. அதனால தான் படித்த பிள்ளைகள் அரசியல் பேசுறோம். என்ன விலை? அரிசி விலை, உப்பு விலை, பருப்பு விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், கல்வி கட்டணம், சுங்க கட்டணம், மருத்துவ கட்டணம், சாலை கட்டணம், அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு.
அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் படிச்சவங்க கையில, நேர்மையான உள்ளவங்க, அரசு உள்ளவங்க இருக்கணும். பாரு மேன், ஒரே ஒரு டைம், ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீ வாக்களிச்சு பாரு, வாக்களிச்ச பிறகு எல்லாம் சரியாயிரும். ஒரு முறை எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இந்தியாவுக்கான ஜிஎஸ்டி அதிகம் கொடுக்கிற இந்தியாவின் 37 மாநிலத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு கர்நாடகா. நான் தான் அதிகமான வருவாயை கொடுக்குறேன். மெடிக்கல் சீட் எனக்கு இல்லைங்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். 10 லட்சம் பேருக்கு 100 மருத்துவர் தான். 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு 100 மருத்துவர். யாரா கொண்டு வந்த சட்டம்? பாரத் மாதா கி ஜெய், மோடி கொண்டு வந்தார். எதனால தெரியுமா? அந்த பஃபர் சோனுக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கிறான். எதனால தெரியுமா? என்வைரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் 2020 மோடி கொண்டு வந்த கொடுமையான சட்டம். இந்த காட்டு பக்கத்தில் உள்ள நிலங்களை அவனை எடுக்க வைக்குது. உனக்கு என்ன சட்டத்தை பற்றி உனக்கு என்ன கவலை? உன் சாதிக்காரன் தான் செருக்கி பைப்பில் நம்ம பிள்ளைன்ட்டான், அவனுக்கு ஓட்டு போடுவான், இவனுக்கு ஓட்டு போடுவான். என் மதத்துக்காரன் தான் கடவுளுக்கு அடுத்த வீடு, கடவுளோட ரெப்ரஸன்டேட்டிவ், அவனுக்கு ஓட்டு போடுன்னு பைத்தியம் குடித்தனமா நீ போட்டதோட விளைவு. எல்லா சிக்கலுக்கும் நாமே காரணம். தீது நன்றும் பிறதரவா, நன்மை தீவி பிறரால் கொடுக்கப்பட மாட்டாது. அதை நாமே ஏற்படுத்திக் கொள்வது, நமது கைகளில் ஏற்படுத்திக் கொள்வது. நீனு நானும் போட்ட ஓட்டு தான் இம்புட்டு காரணம், இம்புட்டு காரணம். இந்த சிக்கல் மாறணும்னா ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, த லாஸ்ட் ட்ரம் கார்டு. ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி பாரு. நீ என்ன கருணாநிதி சொந்தக்காரனா? நீ கருணாநிதி குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணியோ இல்லை ஜெயலலிதா குடும்பத்துக்காரனா? நீ யார்? எங்களை போல சாமானியன் தானே? இல்லை, நானும் ஒரு எக்ஸ் டிஎம்கே தான், முன்னாள் திமுக தான். சகிக்க முடியல. சிறுபான்மை சமுதாயத்தின் பாதுகாவல் வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமியரை கொண்டு போச்சான். தமிழர்களின் பாதுகாவல் 1,70,000 உயிர்களை கொண்டு போச்சான். இந்த நாடு சுடுகாடா. 1974க்கு அப்புறம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் 90 விழுக்காடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. ஆஃப்டர் 1974, 74 கருணாநிதி அப்பதான் ஆட்சிக்கு வந்தார். அட்டா கொய்யால எப்படி இருக்கு பாரு. 74க்கு என்னைக்கு கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்தாரோ அன்னைக்கு முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் நாசமாகிறதுக்கு. 56 வருஷம் இந்த நாட்டை சுடுகாடு ஆகிட்டான். நீ இன்னும் சாதி பெருமை மத பெருமை பேசிக்கிட்டு இந்த இனத்தை கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்க. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் த லாஸ்ட் ட்ரம் கார்டு, இந்த கடைசி வாய்ப்பு, விவசாய சின்னத்தில் ஒரு வாக்களித்து தமிழ் தேசிய இனத்தை பெருமைமிக்க ஒரு தேசிய இனமாக தற்சார்பு பொருளாதாரத்தோட சூழலில் சீர்கேடு இல்லாத ஒரு வளர்ச்சி சார்ந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு இந்த கட்சிக்கு வாக்களிப்பதை தாண்டி வேற வழி இல்லை. அதுதான் அதை நோக்கி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.